இந்த வீடியோல ஃபிக்மால எப்படி இன்டராக்டிவ் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பீட்ரியோட யூஎக்ஸ் டிசைனர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவான ஸ்பாட்லைட் எஃபெக்ட் ஃபிக்மால் எப்படி பண்ணுறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நான் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை வந்து ஒரு டார்க்கர் ஷேடாக நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் ஒரு பிளாக் கலரில் வச்சுக்கிறேன், நாட் ஃபுல் பிளாக் பட் யா, இந்த அளவுக்கு பிளாக் வச்சுக்கிறேன். இப்போது நான் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ let's say B3 systems. ஓகே, ஸோ நான் ஃபாண்ட் சைஸ் வந்து நான் பெருசுப்படுத்திக்கிறேன் 48. ஸோ சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ண வேணா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாண்ட் மாற்றிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, நான் அதில் சென்டர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இதை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், B3 டூப்ளிகேட் நான் சேவ் பண்ணிக்கிட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையுமே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஸ்பாட்லைட் வரத்துக்கு எனக்கு வந்து அந்த லேயர் பிளர் நான் பண்ணணும். அந்த லைட் வர மாதிரி நான் எஃபெக்ட் கொடுக்குறதுனால என்ன பண்ணுறேன், ஒரு எலிப்ஸ், சின்ன எலிப்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸில் போதும் எனக்கு. இந்த சைஸில் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா கலர் மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு இந்த கலர் எனக்கு ஓகே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எஃபெக்டில் போயிட்டு லேயர் பிளர்னு கொடுத்துக்கிட்டு நான் நல்லா பிளர் பண்ணிக்கிறேன். சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் 24 வச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு இது கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது கலர் மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து ப்ளூஷ், எப்பயுமே எனக்கு ப்ளூஷ் ஃபீல் பிடிக்கும். நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். இதில் வந்து அதே லேயர் பிளர் தான், இதில் வந்து லைட்டாக உள்ள தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையுமே நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு நான் என்ன நேம் பண்ணுறேன், எனக்கு வந்து க்ளோ பிளர்னு வச்சுக்கிறேன். எனக்கு புரிகிற மாதிரி க்ளோ பண்ணுறதுக்கு நான் பிளர் பண்ணி நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே ஒரு காம்பனன்ட் செட்டாக மாற்றுறேன். நம்ம எப்பயுமே நான் அவங்க சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன அனிமேஷன் நம்ம காம்பனன்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து நான் காம்பனன்ட் செட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட ஒபாசிட்டி நான் ஃபுல்லாக 0 ஆக்கிக்கிறேன். ஓகேவா, ஆக்கிக்கிட்டு இப்போ ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு இதை வந்து வைல் ஹோவரிங்னு கொடுத்தா எனக்கு வந்து ஸ்மார்ட் அனிமேட்டில் எனக்கு வந்து ஈஸ் இன் அண்ட் அவுட் ஆகணும்னு ஒரு எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து பிளர் 0ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து பிளர் 100 எனக்கு புரியறதுக்காக தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராப்பர்ட்டியில் நான் கொடுத்துட்டேன் இது ஹோவரிங் கொடுத்து அந்த மாதிரி வரணும்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட இன்ஸ்டன்ஸ் ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பிடிச்சிட்டு போனீங்கன்னா இதோட இன்ஸ்டன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நான் இதோட எனக்கு தெரியறதுக்கு இதோட ஒபாசிட்டி அதிகப்படுத்திக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் ஒவ்வொன்றா டூப்ளிகேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஃபஸ்ட் சென்டராக இருக்கு. ஓ மை பேட், எல்லாமே ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, நான் என்ன நான் அன்குரூப் பண்ணிக்கிறேன், இல்லை அப்படி கூட வச்சுக்கலாம். இதை அப்படியே நான் வந்து ஆல்ட்டு பிடிச்சி நான் இன்னும் ட்ராக் பண்ணிட்டு கீழே வரேன். ஓகே, ஸோ எனக்கு எல்லாம் இந்த ஹோல் டெக்ஸ்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஸோ நான் டெக்ஸ்ட் லாக் பண்ணிட்டேன். ஸோ அது செலக்ட் ஆகாது, எல்லாத்தையும் நான் ஒரு குரூப்பில் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து க்ளோ குரூப். ஓகே, இந்த மாதிரி க்ளோ குரூப்னு வச்சுக்கிறேன். இப்போ இதையும் நான் B3 டூப்ளிகேட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் இதோட எல்லாம் இது எல்லாத்தையும் நான் திரும்பி ஒபாசிட்டி 0ன்னு ஆக்கிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஷிஃப்ட் அழுத்தி பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். அதோட ஒபாசிட்டி நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த க்ளோ குரூப்பும் B3 டூப்ளிகேட் அன்லாக் பண்ணிக்கோங்க. B3 டூப்ளிகேட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மாஸ்க் பண்ணிக்கிறேன். யூஸ் ஆஸ் மாஸ்க்னு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் குரூப் ரெடி ஆயிரும். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இதோட கலர் வந்து அளவுக்கு வச்சுக்கிறேன்.
ஓகேவா? ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கெல்லாம் மவுஸ் எடுத்துகிட்டு போனீங்களோ அந்த ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட் வரும். இது ஆக்சுவலாக நீங்கள் ஹோல் பேஜுக்குமே நீங்கள் பண்ணலாம். அதுவுமே நான் இப்போ எப்படின்னு காட்டுறேன். ஓகே, நைஸில் இந்த அனிமேஷன் நல்லா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் படும்போது உங்களுக்கு வந்து வெப்சைட் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு காட்டும். ஓகே, அதே தான், ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ணுறேன், ஸோ அகைன் நான் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து நான் ஃபுல் பிளாக் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு, ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே நான் இங்கே தூக்கிட்டு போகிறேன். டெக்ஸ்ட்டுக்கு நான் மாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஹோல் பேஜுக்கு தானே பண்ணுறேன். ஸோ நான் எங்கே கை வச்சாலும் அந்த இடத்துல மட்டும் வரணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மொத்த பேஜுக்கு நான் போடுறேன். ஓகே, இப்போ அது எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்ல, எனக்கு அது தெரியாது. ஸோ இங்கே இருக்குல்ல, இதுக்கு போயிட்டு நான் 100 ஆக்கிக்கிறேன். ஸோ இதை அப்படியே நான் எல்லாத்தையும் நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இதோட எல்லாத்தையும் நான் ஒரு குரூப் ஆக்கிக்கிட்டேன்ல. ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுறேன், கீழே கொண்டு வந்துட்டு அது சேம் ஸ்டெப்ஸ் தான். இது அப்படியே கண்ட்ரோல்-D ஃபுல் பே, ஓ மை பேட், கண்ட்ரோல்-G கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒழுங்காக செலக்ட் ஆகல, அதை வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, கண்ட்ரோல்-G கொடுத்துட்டேன், அதில் குரூப் ஆகிட்டுல. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, ஸோ மொத்த பேஜ் ஃபில் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போது எல்லா குரூப்பையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை ஒரு குரூப் ஆக்கிட்டு, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் அப்படி பண்ணுறதுக்கு பதில் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருக்கணும்னா இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இது இருக்குல்ல, இதில் வந்து மொத்தத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை பண்ணல ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியாகும். ஓகேவா? ஓகே, இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டு வந்தால் எல்லாமே ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. ஆயிட்டுன்னா ஸோ உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியான மாதிரி இருக்கும். ஃப்ரேமிங் தான் இருக்கா, 1 செகண்ட். ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு? இந்த அனிமேஷன் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பார்க்க இன்கேஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இல்லைனா நீங்கள் வந்து இதை நான் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து பிளாக் இருக்குல்ல, இல்லை இந்த கலர் ஃபில் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிற மாதிரி. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இதை அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இல்லாத மாதிரி இருக்கும். உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட், ப்ளூ எஃபெக்ட் கிடைக்கும், இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? இது நீங்கள் மொத்த பேஜுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்லும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக வேணும்னா அந்த வீடியோ பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து UX ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா இப்பயே BTயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.